ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதுசான ஒரு மூவியை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எக்ஸைட் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வயசு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த மூவியை பாருங்கள். மூவிக்கு ஒன்லைனர் சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன் போயிடும். அதுக்காக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏன்டா இந்த கதவை திறந்த அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவி இருக்கும். மூவியை ஃபுல்லாக பார்த்துட்டு கதவு திறந்தது நல்லதா கெட்டதான்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்களோட 2 பசங்களும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை எடுத்துக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. ஓ, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை சாப்பிட்டு அப்படியே அவங்க பசங்க கூட ஜாலியாக விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா வீக்கெண்டை பீச்சில் பசங்க கூட ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்க ஹஸ்பண்டை விட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் சிலையை செஞ்சு வச்சிருப்பா. அப்போ அதை பை பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. இன்னும் இது ட்ரையாக தான் இருக்குது, நாளைக்கு நைட்டு என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருப்பார், அப்போ வந்து பை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடில் நம்ம ஹீரோக்கு வேலை இருக்கிறதுனால வீக்கெண்டை அவங்களோட பசங்க கூட செலிப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா செம மழை பெய்யுது. அப்போ அவனும் அவங்க ஒய்ஃப் கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ சடனாக அந்த மலையில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இவனு வெளியில் போகிறான். போயிட்டு அந்த டோர் கிட்ட நின்று யாருன்னு சொல்லி கேட்குறான். அவ பார்த்தீங்கன்னா பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. இவனு கதவு திறக்கிறான். ஒரு 2 பொண்ணுங்க மழையில் நனைஞ்சு போய் இவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அப்படியே ஏதோ ஒரு பேரை சொல்லி இவங்களுக்கு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லார் வீடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எல்லார் வீடும் பூட்டிகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணும் என்னோட ஃபோன் மழையில் நனைஞ்சிருச்சு, அவளோட ஃபோனும் வீட்டில் விட்டு வந்துட்டா, டாக்ஸிக்காரனும் விட்டு போயிட்டான், ஸோ 20 நிமிஷமா மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் உள்ள விட்டுறான். அதுக்கப்புறம் டவல்லாம் எடுத்துட்டு வந்து தலையை தவிட்ட கொடுக்குறான். எங்களை யாருமே வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள விட்டுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, இது உங்களோட வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப் எடுத்து போய் கொடுக்குறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு என்னோட பேர் பில், அதுக்கு ஹீரோவும் என்னோட பேர் எவன் அப்படின்ட்டு நைஸ் டு மீட் யூன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணுமே ஐபேடை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் தேடி வந்த வீடை கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிடுறா. பரவாயில்ல, நான் உங்களுக்காக டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு சார், பரவாயில்ல நாங்களே போய் ஏறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், 45 மினிட்ஸில் டாக்ஸி வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் உங்களோட ட்ரையரை எங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்க முடியுமா சொல்லி கேட்குறா. ஸோ நாங்கள் ரொம்பவே மழையில் நனைஞ்சு போயிருக்கோம், கொஞ்ச நேரம் காயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதுக்கும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ பில்லுன்ற பொண்ணு ரொம்பவே கெஞ்சுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒன்றும் சொல்ல முடியாமல் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க 2 பேரும் அவரோட ட்ரையரை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, என்னால் பசங்க கூட செலிப்ரேஷன் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல நாங்கள் உங்களுக்கு கம்பெனி தரோம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட பாடியெல்லாம் டச் பண்ணுறாங்க. உடனே ஹெவனோ எழுந்து போய் வேற ஒரு சேர்ல உட்காந்துடுறான். அப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் நீங்கள் பாடியை ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ பெல்லுன்ற பொண்ணும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கூட பண்ணணும்னு சொல்லி தான் எங்களுக்கு ரொம்பவே ஆசை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. உங்க நல்ல மனசுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இங்க ஒத்திக்கிட்டா சரி அப்படின்ற மாதிரி அவ மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொண்ணுங்க உங்களோட ஃபேமிலி போட்டோஸை காட்ட சொல்றாங்க. அங்க இருக்கிற போட்டோஸை பார்த்துட்டு அங்க பில்லுன்ற பொண்ணும் உங்க ஒய்ஃப் ரொம்பவே செக்ஸியா இருக்காங்க, இப்படி ஒரு ஒய்ஃப் இருந்தா டெய்லியும் சும்மா இருக்க மாட்டீங்களே. இதுக்கு இன்னொரு பொண்ணு பில் அப்படின்ற மாதிரி சொல்ல, பில்லும் இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் செக்ஸை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது, அங்க இருக்கிற பொண்ணுங்களும் செக்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்றா. நம்ம ஹீரோவும் போன் எடுக்கிறான். 20 நிமிஷத்துல டாக்ஸி வந்துருக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப பில்லுன்ற பொண்ணு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு ஆள் கூட தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஆமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஏன் அப்படி, நம்ம மிருகத்துல இருந்தா மனுஷனா மாறணும், ஸோ நம்மளும் ஒரு அனிமல்ஸ் தான், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஆள் கூட இருந்தால் ரொம்பவே போரிங்காக இருக்கும், ப்ராக்டிக்கலாக யோசிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உடனே நம்ம ஹீரோ எழுந்து போய் பக்கத்தில் இருக்க சேர்ல போய் உட்காந்துடுறான். திரும்ப ஃபோன் எடுத்து பார்க்குறான். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும் போட்டிருக்கு. இந்த செல்ல பில்லுன்ற பொண்ணு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. அப்போ பில்லுன்ற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே நெருங்கி வரா. அந்த பில்லும் நம்ம ஹீரோ கிட்ட கிஸ் அடிக்க வரும்போது உடனே நவுந்து எட்ட போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்க வாஷிங் மிஷினில் எடுத்து போடுறான். பார்த்தா வெளியில் அவங்களோட டாக்ஸி வந்து நிற்கிது. இவனும் அந்த பாத்ரூம் கிட்ட நிற்கிறான். உங்களோட டாக்ஸி வந்துடுச்சு, ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவங்க எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. உடனே நம்ம ஹீரோவும் நான் கண்ணை மூடிட்டு உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்த்தா அவங்க ட்ரெஸ் போடாம குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் வெளியில போகலாம் சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க இவனை விடுற மாதிரி தெரியல.
உடனே அவனோட இதை பிடிச்சி அழுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவனுக்கும் ஒரு மாதிரி ஆக அவனும் அவனோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த சைடில் டாக்ஸி ஃபோன் அடிச்சிட்டு இருக்க, அப்படியே இந்த சைடில் இவங்களும் ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல டாக்ஸியும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் பெட்டுக்கு வந்த உடனே அவனோட கண்ட்ரோலை முழுசாக இழந்து ஒரு கொள்ளிடுறாங்க. முடிஞ்ச உடனே எவனும் தூங்கிடுறான். அப்போ அங்கே இருக்க 2 பொண்ணுங்களும் எழுந்து நம்ம எவனை பார்த்துட்டு அப்படியே அவங்களும் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் காலை எழுந்து பார்த்தா பயங்கரமான ஷாக். கைஸ் பார்ட் 2 நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க.